இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். இப்போ சமீப காலமாக தமிழ் படங்களை நான் மேக்சிமம் பார்க்குறதில்ல. ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ வச்சுக்கிட்டு அதை இதையும் காட்டி ஒரு ஃபைட் சீன் வச்சு சமீப கால படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி, வசூல் ரீதியாக வணிக ரீதியாக வெற்றி பெற்ற படங்கள் எல்லாமே அதில் ஒரு திரைப்படம் அதெல்லாம் அந்த கான்செப்ட் இருக்குதான்னு பார்த்தா கிடையாது. ஒரு எளிய வடை வச்சு பிடிக்கிற மாதிரி இன்றைய இளைஞர்களை படங்கிற பேரில் ஏதோ ஒரு பேர் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் சமீப கால படங்களை நான் அதிகம் பார்க்கறதில்ல. ஆனால் எதேச்சே இன்னைக்கு லப்பர் பந்துங்கிற படத்தை நான் பார்த்தேன். மிக அருமையான திரைப்படம். எப்படின்னா, ஒரு படத்தில் ஒரு சமூக கருத்து இருக்கணும். அந்த வகையில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த படத்தில் இருக்குது. சாதிகள் இல்லையடி பாப்பா, குளம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம்னு பாரதியார் சொன்னது காட்சிப்படுத்திக்கிறாங்க. சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடிங்கிறத இந்த படத்தில் காட்சிப்படுத்திக்கிறாங்க. அந்த வகையில் இந்த படத்தில் கதைக்கரு, திரைக்கதை மிக அருமையாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா இசை இப்போ மிக அருமையாக இருக்குது. சான்றோட இசை சோர்வு ஏற்படாத மாதிரி பின்னணி பேக்ரவுண்டெல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. பாட்டும் நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா புருஷோத்தமன் அவர்களுடைய தினேஷ் புருஷோத்தமன் அவர்களுடைய ஒளிப்பதிவு நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா படத்தொகுப்பு விறுவிறுப்பாக நல்லா பண்ணியிருக்கிறாரு மதன் தினேஷ் அப்படிங்கிறவர். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நடிப்பு எல்லாருமே நல்லா நடிச்சுக்கிறாங்க. குறிப்பாக அட்டகத்தி தினேஷ் அவங்களுடைய இந்த படத்துலேருந்து அட்டகத்தி தினேஷுங்கிறது மாதிரி கெத்து தினேஷுங்கிற மாதிரி இனிமேல் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருடைய நடிப்பு அபாரம். அதே மாதிரி ஹரிஷ் கல்யாணுடைய நடிப்பும் அருமையான நடிப்பை வெளிப்படுத்திக்கிறாரு. அதே மாதிரி காளி வெங்கட், பாலா சரவணன், மறுபடியும் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே தன்னுடைய சிறப்பான பங்களிப்பை இந்த படத்தில் தந்திருக்கிறாங்க. ஒரு படம் வந்தால் அது இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அதுதான் படம். ஏன்னா கூத்து நாடகமாக மாறி நாடகம் தான் சினிமாவாக வந்தது. அந்த வகையில் இந்த படத்தால் இந்த சமூக மாற்றம் வருமானா வரும். எப்படின்னா, மகாத்மா காந்தி அவருடைய சத்திய சோதனை அப்படிங்கிற அவருடைய சுயசரிதை படித்தோம்னா, ஹரிச்சந்திரன் அப்படிங்கிற நாடகத்தை பார்த்து, சரவணன் அப்படிங்கிற நாடகத்தை பார்த்து தான் நான் பொய் பேசக்கூடாது, தாய் தந்தையை மதிக்கணும், இந்த உண்மையாக இருக்கணுங்கிறத தன்னுடைய சுயசரிதையில் சத்திய சோதனையில் அவர் குறிப்பிட்டு வைப்பார். ஒரு நாடகம் ஒரு மனிதனை மாற்றுற மாதிரி இந்த சமூகத்தில், இந்த சமுதாயத்தில் திரைப்படத்தின் பங்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது தென்னை மரத்தில் தேல் கிடைச்சா பனை மரத்தில் நெறி ஏறுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வகையில் இன்றைய இளைஞர்கள் கெட்டு போகிறதுக்கு, தடம் மாறி போகிறதுக்கு சினிமா நிறைய மைனஸ் இருந்தது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. ஏன்னா திறமை தான் முக்கியம். திறமை இருந்தால் எல்லாருமே, அதாவது உருவத்தை பார்த்து உள்ளத்தை மதிப்பது மாபெரும் தவறல்லவோங்கிற காட்சிப்படுத்துகிறாரு. அந்த வகையில் இந்த படத்தை தயாரித்த, இந்த படத்தை இயக்கிய தமிழரசன் பச்சமுத்து அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுக்கும் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன் ஆகிய எனது மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி படங்கள் வரும்பொழுது, அதாவது சினிமா அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த தமிழ் சினிமா, இந்த மாதிரி படங்கள், அதாவது தரமான படங்கள், சமூக கருத்தை மையப்படுத்தி வந்திருக்கிற படங்கள் எல்லாம் வரவேற்கத்தக்கது. அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். குறிப்பாக யானை இருந்தாலும் 1000 முன், இறந்தாலும் 1000 முன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வகையில் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பாட்டு, அவருடைய படம், இதெல்லாம் மையப்படுத்தி இந்த படத்தில் அவருடைய பாட்டு கிளிப்பிங் அடிக்கடி போடுறாங்க. நீ பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடங்கிற அந்த பாட்டு பின்னணியில் இந்த நம்மளுக்கு பார்க்கும்போதே ஒரு மெய் சிலிர்க்குது. அந்த வகையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு முக்கியத்துவம் தந்த இயக்குனருக்கு எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி மற்றும் பாராட்டுக்கள். இந்த படம் அனைவரும் பார்க்க வேண்டிய நல்ல படம். அதாவது பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை, இருந்தாலும் என்னுடைய கருத்தை இந்த வீடியோ மூலம் பதிவு செய்கிறேன். ஒட்டுமொத்த திரைப்பட குழுவிற்கும், நடிகர்களுக்கும், இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த
நெஞ்சார்ந்த நன்றி மற்றும் பாராட்டுகள். நன்றி, வணக்கம்.